இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இறங்கி இந்த வேளையை ஆசீர்வதித்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது 19வது வசனம். இப்போதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதியாகிய இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திவாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். எப்பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்? ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலே, இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது என்று தேவாலயத்தை குறித்து சொல்லுகிறார். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அன்றைக்கு வாசஸ்தலத்தில் வாசம் பண்ணின ஆண்டவர் இன்றைக்கு நமக்குள் வந்து வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே இப்பொழுது பாருங்கள், ஆண்டவர் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை சரிப்படுத்தும்படி நம்மை எதிர்பார்ப்போடு பார்க்கிறார். 9வது வசனத்திலும் அவர் சொல்லுகிறார், ஆகாய் 1:9, என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் என் வீடு பாழாய் கிடக்கும் போது, ஆண்டவர் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை அவருடைய வீடாக ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்று தீர்மானித்தார். பிரியமானவர்களே, நம்முடைய சரீரமான ஆலயத்தில் தங்களுடைய செயலை செய்ய வேண்டும் என்று இந்த உலகத்தின் அதிபதி ஒரு புறம் நம்மோடு போராடி கொண்டிருக்கிறார். இன்னொரு புறம் நம்மை ரட்சிப்பதற்கு வந்த தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காகவும் சிலுவையில் உயர்த்தப்பட்டு அவரு நமக்கு அருகிலே வந்து நிற்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை சரிப்படுத்தும்படி அழகுபடுத்தும்படி வந்திருக்கிறார். அன்றைக்கு ஆண்டவர் தேவாலயத்திற்குள் பிரவேசித்த போது ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அது ஒரு ஜெப வீடு, அந்த வீட்டை நீங்கள் கள்ளர் குகையாக்கி விட்டீர்கள் என்று துக்கப்பட்டார். ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார், என் வீடு பாழாய் கிடக்கிறது, அது ஒரு ஜெப வீடு அல்லவா? அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுக்கும் போது முதலாவது கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். விண்ணப்பத்தின் ஆவியினாலும் கிருபையின் ஆவியினாலும் நம்மை நிரப்பி ஆண்டவர் நம்மை ஜெபிக்கிறவர்களாக மாற்றுகிறார். இந்த சரீரமாகிய ஆலயத்தில் இருந்து பரலோகத்தை நோக்கி தூபம் எழும்புகிறது போல ஜெபம் எழும்புகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்குள் வரும்போது நம்முடைய வாழ்வு ஒரு ஜெப வாழ்வாக மாறுகிறது. தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான மகிமையான காரியத்தை நாம் அனுபவிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய சரீரமாகிய ஆலயம் சரிப்படுத்தப்படும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று முதல் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஏனென்றால் நம்முடைய சரீரமாகிய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். சங்கீதங்களின் புத்தகம் 92வது சங்கீதம் 93வது சங்கீதம் பாருங்கள், அதிலே 5வது வசனத்தை நான் படிக்கிறேன். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது. ஆண்டவர் அவருடைய ஆலயத்திற்கு ஒரு அலங்காரம் வைத்திருக்கிறார், பரிசுத்தம் என்கிற ஒரு அலங்காரம். அன்பானவர்களே,
ஆண்டவர் முதலாவது நம்முடைய வாழ்வில் ஒரு அலங்காரத்தை தருகிறார். பரிசுத்தம் என்கிற ஒரு அலங்காரம். ஆண்டவரே, ஏன் இந்த அலங்காரத்தை எனக்கு வைத்தீர் என்று கேட்டார். நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் உன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தில் பரிசுத்தம் என்கிற ஒரு மேன்மை வேண்டும். அவர் சிலுவையில சிந்திய இரத்தத்தினால் நம் ஒவ்வொருவரிலும் ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஏன் ஆண்டவரே, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று கேட்டால், அவைகள் இருக்கிறவரை உன்னுடைய வாழ்வில் சாபம். ஆகவே இந்த பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்மிலே புதிதான ஒரு காரியத்தை செய்து நம்மை புதிதாக்கி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலே இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்பொழுது ஆண்டவர் எல்லாம் புதிதாயின என்கிற ஒரு மேன்மைக்குள் நம்மை அழைத்து கொண்டு வருகிறார். ஏனென்றால் கர்த்தருக்கு தேவை, அவர் நம்மை இப்பொழுது ஆசீர்வதிப்பதற்கு சித்தமாயிருக்கிறார். அல்லேலூயா! கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இன்னொரு காரியத்தை பாருங்கள். ஆகாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், கருக்காயினாலும் விஷ பனியினாலும் கல்மழையினாலும் உங்கள் கைகளின் வேலையிலெல்லாம் அடித்தேன், ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் வருகிற தண்டனைகள் எல்லாம் ஆண்டவரிடமாய் நம்முடைய மனதை திருப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பாதை வழியாக கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு செல்லுகிறார். நம்முடைய வழிகளை விட்டு, நம்முடைய நினைவுகளை விட்டு நாம் ஆண்டவரிடத்தில் திரும்பும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கிறார். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏன்? உன்னுடைய வழிகளை விட்டு, உன்னுடைய நினைவுகளை விட்டு நீ என்னிடத்தில் திரும்பினபடியினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதை நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆகாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்கள். அங்கு அந்த பகுதியிலே கடைசி பகுதியை நான் படிக்கிறேன். உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு முன்பு நமக்கு உணர்வுள்ள இருதயத்தை தருகிறார். நம்மை ஆராய்ந்து பார்க்க செய்கிறார். உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய வழிகளை அழகுபடுத்தி, நம்முடைய நினைவுகளை சரிப்படுத்தி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார், ஆலயத்தை கட்டுங்கள், அல்லேலூயா, நான் அதன் மேல் பிரியமாயிருப்பேன் என்று ஆகாய் 1:8 சொன்ன ஆண்டவர் இப்பொழுதும் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய ஆலயமாக்கி நம்மை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இறங்கி நம்மை அவருடைய நன்மைகளாலும் கிருபையாலும் நிரப்புவாராக. நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உம்முடைய இரக்கத்தை தாரும். ஆண்டவர் தந்திருக்கிற சரீரத்தை உமது ஆலயமாக்கும். ஆண்டவரே, அந்த ஆலயம் ஆண்டவருடைய மகிமையால் நிரப்பப்படட்டும். பரிசுத்தம் என்கிற அலங்காரத்தால் அது அலங்கரிக்கப்படட்டும். ஆண்டவருடைய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் திரளாய் வர்த்திக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன், ஆமேன்.